சரவணா, எப்படியாவது மீதி காசையும் கொடுத்து இன்னைக்குள்ள பத்திரத்தை வாங்கி பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிச்சிடணும்டா கையோடி. இதே 5 வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். மாசம் மாசம் கட்டணும். அது இல்லாம 3 மாசத்துல அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்கேன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். 5 வட்டிக்கு வாங்குனீங்களா? 5 வட்டிக்கு எதுக்குப்பா வாங்குனீங்க? மாசம் வட்டியே ஒரு தொகை வந்துருமே. கஷ்டம் இல்லப்பா. எப்படி கட்டுறது? 3 மாசத்துல வட்டியை கொடுத்து ஃபுல் முதல்ல கொடுக்கனாலும் கஷ்டம் தானேப்பா. சரவணா, ஆத்திர அவசரத்துக்கு வாங்குறதா இருந்தா வட்டிக்கு தான் வாங்கி ஆகணும். கடை முக்கியம் இல்லப்பா. இதான் உன் வாழ்க்கையே இதுலதான் இருக்குது. நீ வேற ஆசைப்பட்டுட்ட. வாங்கி தராம இருந்தா நல்லாவா இருக்கும்? நமக்கு முக்கியம்னா 5 வட்டி இல்ல 10 வட்டிக்குனாலும் வாங்கிதான் ஆகணும். அப்பத்தா கூட சொல்லிச்சுடா, பூமாரி வீட்டுல கேளு அப்படின்ட்டு. சார்ட்ட கேட்டா உடனே உதவி பண்ணுவாரு. நம்ம பொண்ணு கொடுக்காம இருந்திருந்தா அவர்கிட்ட கேட்டா அடுத்த நிமிஷத்துல கொண்டு வந்துருவாரு. ஆனா நம்ம பொண்ணு கொடுத்துருக்கோம். என்னைக்கும் பொண்ணு கொடுத்த இடத்துல பணத்துக்கோ சாப்பாட்டுக்கு போய் நிக்க கூடாதுடா. சரவணா, இந்த தொழில நீ ஓஹோன்ட்டு வரணும் என்ன? ஒரு கடை வாங்கி தரேன், கூடிய சீக்கிரம் 2வது கடையும் திறக்கிறதுக்கு அப்பாவை கூப்பிடணும் இல்லையா? பொன்னி நீ நல்லபடியா பாத்துக்கணும். கணக்கு வழக்குல தான் இருக்குது. எவ்வளவு ஸ்டாக் குறையுது, எவ்வளவு ஸ்டாக் எடுக்கணும், யார்கிட்ட எடுத்தா நமக்கு விலை குறைவு, எதுல லாபம் அப்படின்ட்டு எல்லாம் புள்ளி விவரமா தெரிஞ்சுக்கணும். இதுதான் தொழில் ரகசியம் இல்லையா? கண்டிப்பாப்பா. எனக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறீங்க. கூடிய சீக்கிரம் நீங்க வேணா பாருங்க. முருகேசன் முருகேசன் மார்ஜின் ஃப்ரீ மார்க்கெட் நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு கடை தொடங்க தான் போறோம்ப்பா. நீங்க தான் திறந்து வைக்கணும். கண்டிப்பா தரவணா, நடக்கத்தாங்க போகுது. நமக்கு கிட்ட காலமா போயிருச்சு. இனி எல்லாம் நல்லதுயா. தொட்டதெல்லாம் தொடங்க தான் போகுது. ஆமா, என்ன கடை அடைச்சிருக்குது? மணி 11 ஆயிடுச்சு. கடை இன்னும் திறக்காம இருக்காங்க. போன் நம்பரும் கொடுக்கல. சரி, கொஞ்ச நேரம் கூட நின்னு பாக்கலாம். இல்லப்பா, அவருக்கு போன் நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் கொஞ்சம் முன்னாடி கூட போட்டேன், சுவிட்ச் ஆஃப் தான் வந்துச்சு. என்னவும் வேலை விஷயமா எதுவும் போயிருப்பாங்களா வெளியே எங்கேயும்? கடை அடைக்க மாட்டாங்களே. கடையில வேலைக்கு இன்னைக்கு ஆளு நின்னுலப்பா. ஆமா சரவணா, கடை அடைக்க மாட்டாங்களே. மெயின் ரோட்ல எப்படி கடை அடைப்பாங்க? அந்த ஒரு பெரியவர் வராரு பாரு, அவர்கிட்ட கேட்போம். இன்னாரும் எங்க போயிருப்பாரு? நான் நேத்து போன் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப் தான் வந்து. நம்ம பணம் கொடுக்குற விஷயம் கூட அவருக்கு இன்னும் தெரியாது. சரிங்க, வந்து பேசிக்கலாமே அப்படின்னா. ம் தாத்தா, இந்த கடையா பூட்டி இருக்கு. லேட்டா தான் கடை திறப்பாங்களா? மணி 11 தாண்டிருச்சே. இல்லப்பா, ஒரு வாரமாவே இந்த கடை பூட்டி தான் இருக்குது. என்ன ஏதுன்னு தெரியல. அன்னைக்கு ஏதோ பேங்க்ல இருந்து ஆளு எல்லாம் வந்து ஏதோ சீல் வச்ச மாதிரி இருந்து சுத்தி என்னமா அளந்துட்டு இருந்தாங்களே. அந்த பையன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆளை பார்க்கவே முடியல. என்னது, சீல் வச்சுட்டாங்களா? எப்படி? எதுக்கு சீல் வச்சுட்டாங்களா? ஐயோ, ஆமா. எதுக்கு? என்ன தம்பி வெளியூரா நீங்க? இந்த கடை நடத்தினார்ல அந்த பையனோட அப்பா இருக்கிற அந்த கடை ஆஹா ஓஹோன்னு இருந்துச்சு. நல்ல மனுஷன். அவர் என்னைக்கு இந்த கடை விட்டு போனாரோ, உன் பையன் என்னைக்கு கடை எடுக்க ஆரம்பிச்சானோ, அதுல இருந்து ஒரே கடமும் அங்கிட்ட அலையும் இங்கிட்ட அலையும் வீண் செலவும் ஆடம்பர வாழ்க்கையும் நடத்தினான். ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியுமா எல்லாராலையும்? அதான் முடியல. கடனாளி ஆகி போனா. வீடு கடை எல்லாமே பேங்க்ல கொண்டு வச்சு அந்த கடன் பைசாவையும் வாங்கி நல்ல ஊருவா சுத்தி இருக்கான். என்னத்த சொல்ல. அதான் பேங்க்ல இருந்து சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன தாத்தா சொல்றீங்க? அவரு கடன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இந்த இடத்த விக்க போட்டிருக்கதாகவும் விலை குறைச்சு கொடுக்கதாகவும் சொல்லியிருந்தாங்களே. அதை நம்பி தானே நாங்க போன வாரம் கூட வந்தோமே. 25 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தோம். இந்த வாரம் மீதி ரூபா கொடுக்கதான் வந்தோம். அவருக்கு போன் அடிச்சா ஒரே சுவிட்ச் ஆஃப் வருது. அட என்ன தம்பி நீங்க? அவனை நம்பி யாரும் 25 ரூபாயே கடன் கொடுக்க மாட்டாங்க. அதுல 25 லட்சத்தை கொடுத்துருக்கீங்களே. சரி, எதுவும் நோட்ல எதுவும் எழுதி வாங்கினீங்களா? இல்ல பத்திரம் கித்திரம் இல்ல எதுவும் அத்தாச்சி எதுவும் இருக்குதா? இல்லையே. அவர் ரொம்ப நம்பிக்கையா பேசினாரு. அது இல்லாம சிசிடிவி கேமரா எல்லாம் இருந்துச்சு. அதனால நாங்க ரெண்டும் கொடுத்துட்டோம். கடையில கூட ஆளுநர் வேலைக்கு போட்டிருந்தாங்களே. அட என்ன தம்பி, இந்த காலத்துல இப்படி எப்படியா இருக்கீங்க? சிசிடிவி கேமரா வேலை பார்க்கலன்ட்டு எவனுக்கு தெரியும்? அது இல்லாம அவன் கடை சிசிடிவி கேமரா. அவன் நினைச்சா எப்படியானு மாத்திக்கிடலாம். ஒரு பத்திரமித்திரம் எழுதி வாங்கியிருக்க கூடாது? இல்ல ஊர் பெரியவங்க யாரும் கூப்பிட்டு அவங்க மாதிரி காசை கொடுத்துருக்க கூடாதாப்பா? என்னப்பா இப்படி இருக்கீங்க? அதானே பார்த்தேன். இப்ப புரியுது. நீங்க என்ன போன வாரம் திங்களில புதன்கிழமைக்குள்ள கொடுத்துருப்பீங்களா? வேலை கடமை அந்த கடையை சாத்தினா. அங்க வேலை பாக்குறவங்க யாருக்குமே சம்பளம் பாக்கினாதான் அங்க நின்றுருக்காங்க. இவன் வித்துருவான் இல்ல எதுவும் ரெடி பண்ணி கொடுத்துருவான்ட்டு. நீங்க கொடுத்த ரூபாயில சம்பள பணத்தையும் கொடுத்துக்கிட்டு ஆளு ஊரை விட்டு ஓடி இருப்பான்ட்டு நினைக்கிறேன். எங்கேயும் அக்கம் பக்கம் விசாரிச்சு பாருங்க. இல்ல அவங்க சொந்தக்காரங்க எதுவும் இங்கதான் இருக்காதுன்னு கேள்விப்பட்டேன். விசாரிச்சு எடுத்து போங்க. போய் போன் நம்பர் இருந்தா ஏதாவது வாங்கி பேசுங்கப்பா. என்னப்பா நீங்க இந்த காலத்துல இப்படி இருக்கீங்க? யார நம்பறதுக்கு இருக்கு? கூட பிறந்தவங்களே ஏமாத்திட்டு போயிருக்கான். இதுல அடுத்தவன்ட்ட 25 லட்சத்தை கொண்டு கொடுத்துருக்கீங்களே. இந்த காலத்துல இப்படி இருக்காங்க. இப்படி ஒரு மனுஷங்களா? 25 லட்சத்தை எதுவும் அத்தாச்சி இல்லாம கொடுத்துருக்காங்க ஒரு சிசிடிவி கேமரா நம்பி. ஐயோ, அது கிடைக்குமோ இல்ல எங்க கொண்டுட்டு ஓடுனானோ யாருக்கு தெரியும்? அப்பா, அந்த தாத்தா என்னப்பா சொல்லிட்டு போறாரு? எனக்கு பயமா இருக்கு. சுத்தின மாதிரி இருக்கு. சிசிடிவி கேமரா அது ஒரு எவிடன்ஸ் தானப்பா. அதனால நம்ம கரெக்டா அங்க வச்சு கொடுத்தோம். என்னப்பா செய்யறதுக்கு? அன்னைக்கு நான் விசாரிச்சப்போ ஒரு அட்ரஸ் சொன்னாங்க.
ஏதோ மேல தெரு அப்படி என்னமோ சொன்னாங்க. வாங்கப்பா, விசாரிச்சு போய் கேட்கலாம். ஒரு வீட்டுல என்னமோ இருக்காரோ, இவர் தெரியாம கூட சொல்லலாம்ல. ஆமாப்பா, ஒருவேளை கடன் அதிகமானனால திறக்க வேண்டாம்னு நினைச்சிருப்பாங்களோ என்னமோ. வீட்டு அட்ரஸ் தெரியல, வா கேட்டு போகலாம். யாரு ரெண்டு பேரும் நிக்காங்க? யாருன்னு தெரியலையே. தம்பி யாருப்பா? வாங்க தம்பி உள்ள வாங்க. யார் நீங்க? வெளிய இருந்து பாத்துட்டே நிக்கீங்களே, யாரு? யாரு வேணும்? இல்லங்க, நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கோம். இங்க ஒரு மாதிரி மார்க்கெட் வச்சிருந்தாங்களே, விக்கி கூட போட்டிருந்தாங்களே, பேர் கூட ஜெகன் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட வீடு தானே இது? ஏய் யாருப்பா நீங்க? யாரு மாதிரி வச்சிருக்கா? யாரு வச்சிருந்தா எங்களுக்கு என்ன? அவனை பத்தி இங்க விசாரிக்க வந்திருக்க? அவனுக்கு எங்களுக்கு தான் ஆகாதுன்னு ஊருக்கே தெரியுமே. அவனை பத்தி விசாரிக்க என்ன இருக்கு? போங்கப்பா, வீட்டை விட்டு வெளியே போங்க முதல்ல. அவன் பேச்செல்லாம் இங்க எடுத்துட்டு வராதீங்க. தாத்தா தாத்தா, கோவப்படாதீங்க தாத்தா. அவங்க இந்த வீட்டுக்கு அட்ரஸும் கொடுத்தாங்க. அதான் நாங்க அவங்க வீடுன்னு நினைச்சு கேட்டோம். கோவப்படாதீங்க தாத்தா. நாங்க அவரு ஏதோ இடம் வைக்க போறேன்னு சொன்னாரு. அதான் அன்னைக்கு 25 லட்சம் ரூபா கொடுத்தோம். இப்ப 2 நாளா போன் பண்றோம், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் என்ன ஏதுன்னு உங்கள்ட்ட விவரம் கேட்கலாம் தான் வந்தோம். கோவப்படாதீங்க. என்னது பணத்தை கொடுத்தீங்களா? 25 லட்சமா? ஏ அப்பா, விசாரிக்காமயே கொடுத்தீங்க? இந்த ஊருக்கே தெரியுமே அவன் கடனாளியாயி இருக்குது. எப்ப ஓடவா இல்ல எங்கிட்ட போகவான்ட்டு தெரியாம எப்ப அப்படி கொடுத்தீங்க? என்னப்பா இப்படி இருக்கீங்க? சரி பத்திரம் எழுதி வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அதை வச்சிருங்க. அவன் எத்தலமா விக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். வித்தா போலீஸ்ல எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா முழு தொகை கொடுக்கணும், பாதி தொகையாவது கொடுப்பான். இல்லங்க, அப்படி இல்ல. அவங்க இடத்த விக்கன்னு சொன்னாங்க 55 லட்சம் ரூபாய்க்கு. அதான் 25 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்துட்டு மீதி ரூபாய் இன்னைக்கு கொண்டு வந்தோம். இன்னைக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதான் நேரத்துல இருந்தே போன் பண்றோம், எடுக்கல. வந்து பார்த்தா மார்ஜின் மார்க்கெட்டும் பூட்டி இருக்காங்க. அதான் என்ன ஏது, அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? இல்ல அவங்க வீட்டுல யாருக்கும் போன் நம்பர் இருந்தா கொடுப்பீங்களா? தம்பி, அது ஏன் தம்பி பிள்ளைதான். அவங்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் வருஷமாவே பகை, பேச்சுவார்த்தை கிடையாது. அதனால என்ன அதுவும் தெரியாதுப்பா. அவங்க போன் நம்பர் எதுவும் தெரியல. ஆனா அவங்க யாரும் இங்க இல்ல. அவன் ஒருத்தன் தான் இங்க இருந்து வீடை வைக்கணும், கடையை வைக்கணும்ட்டு இருந்தான். அதுவும் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பேங்க்ல இருந்து வந்து வீடு கடை எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவன் எங்க போனானோ என்னன்னு எனக்கு தெரியல. அவன் இந்த பக்கத்துல ஒரு வீடு இருக்கு பாரு, அங்கதான் ஹோட்டல்ல சாப்பிடுவோம், அங்க தங்குவான். அவன் பொண்டாட்டி பிள்ளை எங்க இருக்கலாம் தெரியல. ஆனா பொண்டாட்டிக்கு ஏதோ திருப்பூர் பக்கம் ஏதோ ஒரு கிராமம்னு சொல்லிக்கிட்டாங்க. மத்தபடி எனக்கு தெரியாதுப்பா. இப்படி சொல்றீங்களே, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. 25 லட்சம் நான் உண்ணாம தின்னாம சேர்த்த பணம். என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலைக்கு வச்சு செட் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்த பணத்தை இப்படி ஏமாத்திட்டு போவாங்க. ஐயா, எதுவும் யோசிச்சு பாருங்களா. யாராவது ஒருத்தர் நம்பர் இருந்தா கூட கொடுங்க. நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கூட எதுவும் பாத்துக்கிறோம். உங்க பேர் எதுவும் வெளியே வராது. தம்பி, உங்களை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுல இருந்தாலே நம்மள வந்து ஏமாத்துறதுக்கு ஆளு ரெடியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இப்பெல்லாம் கொடுக்கலாமா தம்பி? 1 ரூபா 2 ரூபாயா? 25 லட்சம் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? எந்த அத்தாச்சியும் இல்லாம கொடுத்துருக்கீங்க. சிசிடிவி கேமரா அங்கெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது. என்னப்பா நீங்க? உங்களை பார்க்கவும் பாவமா இருக்கு. சரி, உங்க போன் நம்பர் இருந்தா எதுவும் கொடுங்க. எதுவும் தெரிஞ்சா சொல்லுங்க, தகவல் எதுவும். தாத்தா, இதுல என் நம்பரும் எங்க அப்பா நம்பரும் இருக்கு. கண்டிப்பா ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க. ஒரு வாரம் கூட பாப்போம். இல்லாட்டி கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். சரிங்க தம்பி, எதுவும் தகவல் தெரிஞ்சா கண்டிப்பா சொல்றேன். ஆனா இனிமேல் இப்படி எல்லாம் அஜாக்கிரதையா இருக்காதீங்கப்பா. 1 ரூபானாலும் நம்ம உழைச்ச பணம். யார்கிட்டயும் போய் 100 ரூபாய் காசு வாங்க முடியுமா சொல்லு? முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த காலத்துல இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்காதீங்க. இந்த மாதிரி பார்த்து எடுத்து சூதானமா இருந்துருங்க தம்பி. சரிங்க ஐயா, நாங்க போயிட்டு வரோம். அப்பா, என்னப்பா பண்ண இப்படி? ச்சே, ஆனா அவனை பார்த்தா ஏமாத்துற மாதிரியே இல்லையப்பா. நல்லா பேசுனானே. ச்சே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் இப்படி போயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அவன் மட்டும் கையில கிடைக்கட்டும், ஒன்று இல்லைன்னு ஆக்கிருக்கேன். சரவணா, வருத்தப்படாத. எனக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா என் மனசு சொல்லுது நம்ம கொடுத்த ரூபா கண்டிப்பா கிடைக்கணும். கவலைப்படாத. நம்ம ஒண்ணும் திருடி சம்பாதிக்கல. உழைச்ச முதல்ல என்னைக்கு வீண் போகாதுடா. நம்ம கொடுத்த காசு நம்மளை தேடி வருதா இல்லைன்னு மட்டும் பாரு. சரி, மனசு தளராத. சரியா? பாத்துக்கலாம். வீட்டுல எதுவும் இதை பத்தி எதுவும் பேசிக்காத என்ன. வீட்டுல தெரிஞ்ச எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு 10 நாள் பாக்கலாம் என்னதான் நடக்குன்னு. அதுக்கப்புறம் உள்ளதா அதுக்கப்புறம் பாக்கலாம். ஆனா கண்டிப்பா நம்ம ரூபா வரதான் போகுது. என் மனசு சொல்லுது சரியா இருக்கும். இப்படி ஆயிட்டேப்பா. வீட்டுல அட்வான்ஸ் கொடுத்துருங்களான்னு கேட்பாங்களே, என்ன சொல்ல. சரவணா, நான் தாண்டா சொல்றேன். வீட்டுல கேட்ட நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ எதுவும் வாய் திறந்துடாத. சரியா? இந்த காசை வாங்க உங்க கையிலே கொண்டு ஒப்படைச்சிருக்கேன். என்ன வட்டி காசு எடுத்துட்டாங்க போட்டு எவ்வளவோ பார்த்தாச்சு. இதை அவங்க கையிலேயே கொண்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மகிட்ட இருக்க வட்டி கூடிக்கிட்டே இருக்கும். நம்ம இப்ப கடை திறந்துட்டோம் வச்சுட்டோம்னா ஒரு சந்தோஷமா இருக்கும். இது ஒண்ணும் இல்லாம இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய? அவங்க கையிலேயே நான் கொடுத்துட்டு அப்படியே டிராவல்ஸ் போயிருக்கேன். மாரியும் அங்கேயெல்லாம் இருக்கான். நீ வீட்டுல போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு போலாம்.
அட இல்லடி பிஞ்சு செல்வி, உங்க தோட்டத்துல இருந்து அப்படிங்கிட்டு மாங்காவும் கொண்டு வர வேண்டியதானடி. உங்க தோட்டத்துல உள்ள வெள்ளரி பிஞ்சு மாங்காய் இதெல்லாம் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. குடு குடு குடு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா மேடம், எங்க கிளம்பி போறீங்க? சுடிதார் எல்லாம் போட்ட மாதிரி இருக்கு. எங்கடி போற? நான் எங்கிட்டடி போக போறேன்? சுடிதாரு ஒரு வித்தியாசமா இருக்குன்னு போட்டேன். அது மட்டும் இல்ல செல்வி, நாங்க கூடிய சீக்கிரம் மார்ஜின் மார்க்கெட் ஓபன் பண்ண போறோம். அப்ப சுடிதார்லாம் போட்டு ஸ்டைலா இருந்ததுன்னு பார்க்க நல்லா இருக்கும். அதான் இன்னைக்கு ஒரு ட்ரையல். சரிங்க ஓனரமா, உங்களுக்கு என்ன எது போட்டாலும் நல்லாதான் இருக்கும். அடியே வேலை எதுவும் இல்லைல்ல? வாயண்டி, ஊர்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். அப்படியே குளத்துல போய் நல்லா ஒரு முங்க போட்டுட்டு வருவோம். உனக்கு வேலை எதுவும் இல்லைல்ல? ஹை ஜாலி. அடியே மழை. குளத்துல போய் குளிக்கவே போறியே, நானே உங்களுக்கு குளிப்பாட்டுறேன் அப்படின்ட்டு அந்த வர்ண பகவானே நினைச்சிட்டாரோ என்னமோ. வா ஒரு ஆட்டத்தை போடுவோம். நமக்கு போய் இப்படி நடக்கணும். நல்லா பேசினானே, பக்கா டீசெண்டா இருந்தா, ஏமாத்துற மாதிரியே இல்ல. இப்படி ஏமாத்தி தொலைச்சிட்டானே. போன ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்ததுனால பரவாயில்ல, மொத்த காசும் கொடுத்திருந்தா மொத்த காசையும் நாம போட்டுட்டு போயிருப்பான். சே, கள்ள பய டிப்டாப்பா இப்படியும் அலையானுங்களே. உழைச்சு சாப்பிடுறதே ஒட்ட மாட்டுக்கு, இல்ல ஓராமணத்துக்கு ஆசைப்படுறானுங்களே. அதுவும் பணக்கார போர்வையில இருந்துட்டு இவனுங்கெல்லாம் விளங்குறதுக்கா? நல்லாவே இருக்க மாட்டான் நம்ம காசு எடுத்துட்டு போனா. அப்பா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட காசு, அவருக்கு மனசால எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பாரு. நம்மகிட்ட ஃபீல் பண்ண நம்மளும் சேர்ந்து அழுவோமே நினைச்சு அப்பா பாத்துக்கலாம்னு சொல்றாரு. ஷோ கடவுளே, அந்த காசு எப்படியாவது கிடைச்சிருட்டு. எல்லாம் இவ்வளவும் காரணம் தான். ஒரு புருஷன் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாருன்னா நல்லபடியா நடத்துங்க, நல்லபடியா பாருங்க, நானும் சப்போர்ட்டிவா இருப்போம்னு சொல்றதான் பாத்திருக்கேன். அவதான் உண்மையான பொண்டாட்டியும் கூட. ஆனா இவ எடுத்த உடனே அவன் ஏமாத்திடுவான், ஏமாத்துக்காரன். பார்த்து செய்யுங்க, பணத்தை கொடுக்கீங்க, என்னெல்லாம் பேசினா. இவ இருக்கால, இவ வாய் வச்சதுனால அப்படின்னு நடந்திருக்கு. இந்த பிள்ளை என்ன இப்படி விடந்து ஆடுது? வர வர நம்ம ஊர் ரொம்ப மோசமாயி போச்சு. இந்த பொண்ணு தானே காமாட்சிக்கு மருமக தானே இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாளுகளோ என்னவோ, காலையிலேயே அவுத்துட்ட காயாட்டம் அவுத்து விட்டுறாளுகளா இருக்கும். சே, இப்படி இருந்தா எப்படி நாடு வாழ்ந்த? நமக்கு எதுக்கு இந்த வயசான காலத்துல? ஏய் பொண்ணு, அத்தா அத்தா எப்படிதான் நான் நினைச்ச ஒண்ணு வந்துருக்கேன். இப்பதான் நினைச்சேன் அத்தான் இருந்தா இந்த மலையில சேர்ந்து ஒரு ஆட்டத்தை போடலாமேன்ட்டு. வாத்தா. ஏன் தான் படிச்ச? நான் உன்னை என்ன தப்பா கேட்டுட்டேன்? ஆட்டம் போடலாம் கூப்பிட்டேன். முடியலன்னா வா வீட்டுக்கு போகணும் கூப்பிட வேண்டியதானே, இதுக்கு போய் அரைஞ்சிட்டேன். ஏய் உனக்கு அறிவுங்கிறதே இல்ல. ரோட்ல இருந்து ஆட்டம் ஆடிட்டு இருக்க, மண்டையில எதுவும் இருக்குது உனக்கு? யாருக்குமே வாய் எடுத்தாலே விளங்காது, இதுல ஆட்டம் வேற. பாக்குறவங்க என்னடி நினைப்பாங்க? உன்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. பாரு, இன்னார் வீட்டு மருமவ இப்படி ரோட்ல இருந்து ஆட்டம் போடிட்டு இருக்காள, இவ்வளவு கேப்பார் கேள்வி இல்லையா? சரவணன் இப்படி விட்டுருக்கானே, இன்னும் என்னதானே கேட்பாங்க? உனக்கு என்ன? எவன் எப்படி போனா? ஏய் எப்ப பாரு ரோட்லதான் நான் பாக்குறேன், வீட்லயே இருக்கிறது இல்ல. வீட்டுல இருக்க மாட்டேன், பொம்பளை பிள்ளை தானே நீ? லட்சணமா அடக்கம் உடக்கமா வீட்டுல இருக்குன்னு தெரியாது. மழை பெய்யுது, ரோட்ல இருந்து ஆட்டம் போட்டு இருக்க, 4 பேர் பார்த்தா என்ன பேசுவாங்க தெரியாதா? உங்க அம்மா அப்பா வீட்டுல ஒண்ணு நீ இல்ல, எங்க வீட்டுல இருக்க நீ. நாங்க என்ன சொல்றோமோ அதை கேட்டு ஒழுங்காயிரி. வாயை திறந்தாலே எல்லாம் யாருக்கு மாறா பேச வேண்டியது. சீ, வீட்டுல போடி. ஏங்க ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? அப்ப என்ன சொல்லிட்டேன் உங்ககிட்ட? தப்பா தான் பேசணும்னா அங்க யார் நிக்காங்க? ஒரு ஈ காக்கா கூட இல்ல. செல்வி வீட்டு வாசல்ல நிக்கிறேன், இந்த ரோட்ல என்ன ஆடுறேன். வர வர நீங்க ரொம்ப ஓரத்தான் போயிட்டு இருக்கீங்க. ரோடு கூட பார்க்காம ரோட்ல சரியில்லையே. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? இல்ல என்ன தப்பு பண்ணிட்டேன்னு யார் மேலேயே உள்ள கடுப்ப யார் மேலேயே காமிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சுத்தமா நல்லா பாத்துடுங்க. என்ன என்ன சத்தம் ரொம்ப கூடுது? எதிர்த்து பேசுற, வீட்டுக்கு வாடி.
அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா. இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். அவள காசு தாங்க முடியலமா. கிருஷ்ணர் வேஷம் போடு ராமர் வேஷம் போடுன்னு உயிர் எடுக்கிறா. இன்னைக்கு அம்மா கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது? இன்னைக்குதான் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவேன்னு இருக்கா. சரி கொண்டாட வேண்டியதானே. என்ன கிருஷ்ணர் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேமா. இன்னும் நாங்க இருக்கதா இல்ல. நான் போறேமா. ஏண்டா பாவம் பூமாரி, அவ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே கலகலகலன்னு இருக்கு. நம்ம வீட்டுல இவ்வளவு வருஷமா கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி இருக்கமா? கிடையவே கிடையாது. கோயிலுக்கு போவோம் வருவோம். இந்த வாட்டி தான் முத கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம். சரி குழந்தை இருக்கிறவங்க குழந்தைக்கு வேஷம் போட்டு கிருஷ்ணரா நினைச்சு கொண்டாடுவாங்க. இந்த குழந்தைக்கு அடுத்த வருஷமா வந்துரும். அது வரைக்கும் நீதான்டா குழந்தை. அதான் உனக்கு வேஷம் போடலாம் நினைச்சிருப்பா. எங்கேயும் போக கூடாது, நீங்க தான் இருக்கணும். அம்மா ப்ளீஸ்மா அவள்கிட்ட வந்து காப்பாத்துங்கம்மா. ஃப்ரெண்டு பாத்துட்டு பாடுறேன். அவ ஃபேமிலிலாம் கொண்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மிஸ்டேக் கால் கொடுங்க, நான் வந்துருக்கேன். ப்ளீஸ்மா ஹெல்ப் மீமா. நீங்க ரெண்டும் இருக்கீங்கல்ல, சாமி கும்பிடுங்க. அப்பா கூட இருக்காரு, முடிஞ்சா அப்பா கூட வேஷம் போடலாம். டேய் நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உனக்கும் உங்க அண்ணனுக்கும் கிருஷ்ண வேஷமா போடுவோம். போட்டோ ஷூட் கூட எடுத்தோம், இருக்குது இப்பவும். நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் கிருஷ்ண வேஷம் போட்டது இல்ல, அந்த ஞாபகமும் வரல. அந்த குறைய உன் பொண்டாட்டி தீக்கிற போல. இருடா ஜாலியா தானே இருக்கும். வளர்ந்த கிருஷ்ணரை பார்க்க எங்களுக்கு ஆசையா தான் இருக்கு. ஏங்க என்னங்க நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பாருங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ள ட்ரெஸ் போடுங்கன்னா போட மாட்டேன்னு இந்த ட்ரெஸ் மாட்டிட்டு வந்து உட்காந்துருக்காரு. நீங்களே சொல்லுங்க. அதான் பூமாரி சொல்லிட்டு இருக்கேன். சின்ன பிள்ளைல கிருஷ்ண வேஷம் போட்டு போட்டோ எடுத்தது போடுடா, அவ ஆசைப்படுறாளான்னு சொல்றேன். ஃப்ரெண்ட பார்க்க போகணும் நிக்கிறான். போச்சு, இதான் சாக்கு நம்ம போட்டு கொடுக்குத. என்னது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறாரா? போக விட்டுருவேன் நானு. வாங்க நீங்க. அத்தை முறுக்கு சீடை பால்கோவெல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். முறுக்கு சீடை லட்டு பால்கோவா மட்டும் கடையில வாங்கினேன். அப்புறம் சுண்டல் பால் தயிர் எல்லாமே ரெடிமா. சாமி கிட்ட வைக்கணும், கும்பிடணும். சரிங்க ஒரு 10 நிமிஷம் கிருஷ்ணரை ரெடி பண்ணிக்கிட்டு எல்லாம் வச்சு கும்பிடலாம். மாமாவையும் கூப்பிடுங்க. நான் கூப்பிட்டாச்சுமா, அவர் வர மாட்டேக்காரு, ரெஸ்ட் எடுக்கணுமா. நீயே போய் கூப்பிடு, நீ கூப்பிட்டாதான் வருவாரு. ஏங்க வாங்க, கிருஷ்ண வேஷம் போடணும். பூமாரி ப்ளீஸ், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அட வாங்க, பேசிக்கிட்டே இருப்பீங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. என்னங்க உங்க ஃபேஷன் ஷோல கொண்டு விட்டு இருக்கு, மூச்சிட்டே இருக்கீங்க. சாமி கும்பிடுங்க. என்னடி ஏன்டி இப்படி பண்ற? நான் உனக்கு ஏதாவது பண்ணியிருந்தா எதுவும் பேசி தீர்த்துக்கலாம். அதுக்குன்னு இப்படி ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்காத. நல்லாவே இல்ல. சின்ன குழந்தைங்களுக்கு போட்டா கியூட்டா அழகா இருப்பாங்க. நான் வளர்ந்த குழந்தைடி, எனக்கு போட்டா சிரிக்க போறாங்க. ஐயோ உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல எனக்கு. எங்க இந்த சான்ஸ் உங்களுக்கு இந்த வருஷம் மட்டும்தான். அடுத்த வருஷம் அந்த சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. நீங்களே எனக்கு கிருஷ்ண வேஷம் போடுன்னு சொன்னா கூட நான் போட போறது இல்ல. அடுத்த வருஷம் எப்படியும் நம்ம கையில ஒரு குட்டி பாப்பா பிறக்கவோ இல்ல பிறக்கிறதுக்கு ரெடியாவோ இருக்கலாம். அதனால இந்த வருஷம் உங்களுக்கு போடணும்னு ஒரு ஆசை. போட்டாச்சு. ரொம்ப நம்பிக்கை பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லதான், நம்ம அன்னைக்கு கும்பிடல, வெளியே போயிட்டோம்ல. அதனால அன்னைக்கு உள்ளதை இன்னைக்கு கும்பிடுறோம், அவ்வளவுதான். பேசாம அது எதுவும் யோசிக்காம சாமியை கும்பிடுங்க. கடவுளே, இவ ஏதோ மனசுல வச்சுட்டுதான் எனக்கு இப்படி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் பண்ணி விட்டுருக்கா. ஐயோ அம்மா அப்பா முதல்ல எப்படி முடிப்பேன்? ஒரு மாதிரியா இருக்கு. சொன்ன கேக்குறா. இவளுக்கு நீங்க தான் நல்ல புத்தியா கொடுக்கணும். கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்க அண்ணனுக்கு குட்டி பாப்பா பிறந்திருக்கு, என்னால இன்னைக்கு பார்க்க போக முடியல. ஆனா அடுத்த வாரம் பார்க்க போயிருவேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், என் குடும்பமும் நல்லா இருக்கணும். எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? செம்மையா இருக்கீங்க விக்ரம். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் உங்களை பார்த்ததே இல்ல. ஆனா என்னவோ மிஸ் ஆகுதுல. ஆமா, தலையில இருக்க கீரம் புள்ளங்களே. பூமாரி இப்பவும் சொல்றேன், ஏதாவது உனக்கு எவ்வளவு கோவம் இருந்தா இல்ல நான் உன்னை எதுவும் டார்ச்சர் பண்ணியிருந்தா பேசி தீர்த்துக்கலாம். அதுக்குன்னு எனக்கு இப்படி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வேண்டாண்டி. அட சும்மா இருக்க மாட்டீங்க, லோட லோட லோடன்ட்டு. இதுக்கே இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த வேஷம்லாம் போட்டுட்டு நான் வெளியே உங்களை கூட்டிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கணும்னு இருக்கேன். இப்பதான் செம்மையா கியூட்டா அழகா இருக்கீங்க. 10 பொருத்தமும் கிருஷ்ணருக்கு பக்காவா இருக்கு. ஏய் என்னது, என்ன கூட்டிட்டு வெளியே போறியா? இந்த விளையாட்டுல நான் வரல. இங்க பாரு, ரொம்ப நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்க. இதெல்லாம் நல்ல விதத்துல பாத்துக்க. சும்மா இருடி, ஷேமா இருக்கு. அட சும்மா இருப்பீங்களா என்ன? எப்ப பாரு லோட லோட லோடன்ட்டு. எனக்கு கொஞ்ச நேரம் தான், கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அந்த வேஷம். அதுக்கப்புறம் நீங்களா கேட்டா கூட நான் போட்டு விட போறது இல்ல. எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அப்பா கிருஷ்ணர் மாதிரியே இருக்கீங்க. எங்க ஊர்ல எல்லாம் முன்னாடிலாம் கிருஷ்ணர் வேஷம் போட மாட்டாங்க. ஆனா இப்ப மொபைல் வந்ததும் வந்து எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு நண்டு சண்டைக்கு எல்லாம் கிருஷ்ணர் ராதை வேஷம் தான் போடுவாங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் தெரியுமா, நம்ம அப்படிலாம் சின்ன பிள்ளைங்க ராதை வேஷம் போடலையே அப்படின்ட்டு. என்ன விக்ரம் சிரிச்ச மாதிரி நீங்க இப்ப நீங்க லார்ட் கிருஷ்ணா.
கிருஷ்ணம்மை அழகா சிரிச்சுட்டு இருக்கீங்களா? முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, சிரிச்ச மாதிரி நிக்கிறீங்களா என்ன? முடியாது. நீயும் இப்ப ராதை வேஷம் போடு. உனக்கும் ராதை வேஷம் போட ஆசை தானே? நான் கிருஷ்ணர்னா நீ ராதை. அப்படியே 2 பேரும் வேஷம் போட்டு ஊரெல்லாம் சுத்தி வருவோம். பாக்குறவங்க சிரிக்க போறாங்க விழுந்து விழுந்து. கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சு நாளாச்சு, இதுக்கு எந்த ஒரு லூசுக இப்படி சுத்திட்டு இருக்குதுங்க அப்படின்னு நினைக்க போறாங்க. நினைக்கிறவங்க எப்பவும் நினைச்சிட்டு தாங்க இருப்பாங்க. இங்க பாருங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் கிருஷ்ணரை கும்பிடணும்னு எந்த இதுவும் இல்ல. நம்ம எப்ப விரும்புறோமோ அப்பதான் கிருஷ்ணரை கும்பிடணும். இந்த டைலாக் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. கில்லி படத்துல அன்னைய தினம் அன்னைக்குதான் அன்னைய தினத்தை செலிப்ரேட் பண்ணணும்னு இல்ல, எப்பலாம் நம்ம அம்மா நினைக்கிறோம் அன்னைக்கெல்லாம் அன்னைய தினத்தை செலிப்ரேட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்ற டைலாக்கா உல்டா பண்ணி சொல்றேன். ரொம்ப மாறிட்டடி நீ வர வர. போருங்க, அத்தையை கூப்பிடுறேன். அத்தை, அத்தை. ஷோ, ஐயோ, கேவலப்படுத்துறாளே. அட, என்னடா இது? அழகா இருக்க. எனக்கு கூட இவ்வளவு நாள் தோணல பாரு, வளர்ந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ண வேஷம் போடணும்னு. நல்லா தான் இருக்கு. முன்னாடி சூப்பரா ஃபேன்சி ட்ரெஸ் போற மாதிரி அழகா அலங்கரிச்சிருக்கியே. ஆமா பாருங்கம்மா, இப்ப டார்ச்சர் தாங்க முடியல. பேர்ட் வச்சிருந்தேன், எனக்கு இந்த வாய்க்கு கீழே ஒரு குட்டியா மீச வச்சிருப்பேன்மா. அது எவ்வளவு அழகா இருந்துச்சு. எவ்வளவு நாள் நீங்க எடுக்க சொன்னீங்க, அப்ப கூட நான் எடுக்கல. அது எடுத்தாதான் கிருஷ்ண வேஷத்துக்கு அழகா இருக்கணும். அதெல்லாம் எடுக்க வச்சு என்ன டார்ச்சர் பண்றமா. நீங்க அவளோட மாமியார் தானே, அவளுக்கு மாமியார் கொடுமை என்னன்னு காமிங்கம்மா. போடா, நீ வேற காமெடி பண்ணிட்டு. அட, உங்க அப்பா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஏங்க, என்னங்க, இங்க கொஞ்சம் வாங்க. டேய், என்னடா இது? என்ன நடக்குங்க? வீடே கோலாகலமா இருக்கு. ஓ, கிருஷ்ண ஜெயந்தி அதான் முடிஞ்சுட்டு ஆல்ரெடி. அப்பா அன்னைக்குதான் கிருஷ்ண ஜெயந்தி நம்ம கும்பல இல்ல, அதனால இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். என்ன போட்டு பாடா படுத்தி பம்பரமா ஆக்குறாப்பா அவங்க மருமக. நல்லாதானே இருக்கு. அங்கங்க சின்ன சின்ன குழந்தைங்களா வேஷம் போட்டுருந்தாங்க. இங்க பத்தியா நம்ம பையனுக்கு வேஷம் போனா நமக்கு தோணலையே. அப்படி சொல்லுங்க மாமா. அதான் நீங்க மனசுல நினைச்சிருப்பீங்கன்னு தெரியும். நானே இந்த வேஷத்தை போட்டு விட்டுட்டேன். எப்படி இருக்கு மாமா? சூப்பரா இருக்குமா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. டேய், அழகா இருக்குடா. பேசாம தினமும் நீ இப்படியே ஆபீஸ் வந்துறேன், நல்லா இருக்கும்ல ஒரு என்டர்டைன்மெண்டா. ஏன்பா இப்படி பண்றீங்க நீங்களுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இதெல்லாம் பார்த்தானுங்க, என்ன கிண்டல் பண்ணி உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவானுங்க. ஷோ, நீ அவனும் இன்னைக்கு பாட்டு வீட்டுக்கு வந்துடக்கூடாது கடவுளே. கவலையே படாதீங்க, அவங்க வரட்டும். என்ன, நான் போட்டோ எடுத்து உங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் என்னோட ஸ்டேட்டஸ்ல வைக்க போறேன். மழை வேற நல்ல பெய்யுது, கிளைமேட் சூப்பரா இருக்கு. இந்த பவி மட்டும் முகத்தை ஏன் தான் தூக்கி வச்சிட்டு இருக்காளோ தெரியல. ஷோ, முன்னாடியில நம்ம தான் முகத்தை தூக்கி வைப்போம், இப்போ எல்லாம் நேர்மறையா ஆகி போச்சு. இவள்கிட்ட எதையாவது பேசி வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரணும். அவன் மனச மாத்தி ஜாலி முள்ள மாத்தணும். இன்னைக்கு அது நல்ல ராத்திரியே இருக்கட்டு. என்ன, என்னாச்சு? கணக்கா பல்ல ஈன்னு காமிச்சிட்டு இருக்காரு. என்னவா இப்போ? பவி, நல்ல மழை என்ன, காலையில ஆரம்பிச்ச மழை இன்னும் வெளிச்சப்பாடு இல்ல. துணி எடுத்துட்டு வரியோ? ஐயோ, துணியெல்லாம் நனைஞ்சிருச்சே. ஏன்டா ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுன்னு நானும் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல, நீ போய் மழை நனைஞ்சிட்டு வந்தியாக்கும். ஆமா, மழை வெறிச்ச பேரும் இல்ல. துணியத்தான் எங்க காய போடணும்னு தெரியல. காலையிலே கொஞ்சம் காஞ்சிருது, அப்பமா எடுத்துக்க மாட்டேனா, அம்பிட்டு ஈரமா போச்சு. பவி வாயேன், அப்படி மலையில ஜோரா ரவுண்டு போயிட்டு அப்படி ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வருவோமா? இந்த மலையிலயா? போன மாதிரிதான். அத்தை அப்படி போக விட்டுருவாங்கல்ல. நீங்க தான் சொல்றீங்களே ஹோட்டலுக்கு போகணுன்னு. எங்க அத்திட்ட போய் நான் பவித்ராவை கூப்பிட்டுட்டு ஹோட்டல் போறோமா, சாப்பிட்டு தான் வருவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். அவ்வளவு தைரியம் உங்களுக்கு இருக்கா என்ன? ஐயோ, கூப்பிட்டோன்னா சரி போ வாங்கன்னு சொல்லணும்னு பார்த்தா அம்மாட்ட அதுவும் பவித்ரா கூப்பிட்டு சாப்பிட்டு தான் வருவோம்னு சொல்லுதா. சொன்னோம் அவ்வளவுதான், இன்னைக்கு அம்மா நம்ம உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். என்னங்க அமைதியா இருக்கீங்க? நான் ரெடி, ஹோட்டல் போலாம் வாங்க. ஆனா நான் சொல்லது மாதிரி அத்திட்ட போய் சொல்லிட்டு வாங்க. அவங்க ஓகே சொன்னா நான் எப்பவுமே கிளம்பிருக்கேன். என்ன கேப்பீங்களா? அதுக்கு என்ன, அம்மாட்ட சொன்னா சரி கிளம்பு போயிட்டு வாங்க அப்படிதான் சொல்ல போறாங்க, வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ வேணா கிளம்ப, அம்மாட்ட கேட்டுட்டு வரேன். அம்மா போக வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்களே. ஐயோ, பயமா இருக்க, அம்மாட்ட எப்படி கேக்குறதுக்கு? இவ சொன்ன மாதிரி கேட்டோம், தீந்து கதையே. இவளும் கோவத்துல இருக்கா, அம்மாவும் கோவத்துல இருக்காங்க. அப்படி நான் என்னதான் பண்ணிட்டேன் உங்க 2 பேருக்கும்? ஷோ, பொண்டாட்டி ஆசையா வெளியே கூட்டிட்டு போக முடியுதா? சரி, எதையாவது சொல்லி சமாளிச்சு பவித்ராவை நீ வெளியே கூட்டிட்டு போயே ஆகணும். எப்ப எப்ப எப்பா என்ன மழை, வரலாறு காணாத மழையெல்லாம் இருக்கு. காலையில பெய்ய ஆரம்பிச்சு இன்னும் வெறிச்சிருக்கா பாரு. அம்மாட்ட என்னன்னு சொல்லதுக்கு? இப்ப கேட்பாங்களே. ஐயோ கடவுளே, ஏதாவது ஒரு ஐடியாவை கொடுங்க, என்னத்த சொல்லலாம்?
இப்படி சொல்லலாம். இப்படி சொன்னா கண்டிப்பா அம்மா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஏய் பாண்டி, என்னடா என்ன திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க? என்ன? அது இல்லம்மா, பவித்ராவை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வரலான்னு இருக்கேன். அதான் உங்கள்ட்ட கேட்டுட்டு போகலான்னு. என்னது, பவித்ரா கூட்டிட்டு வெளியே போறியா? அதுவும் இந்த அடை மழையில? அப்படி எங்க போகணுமா உங்களுக்கு? வீடு அடங்கி இருக்க முடியலையோ? ஐயோ கடவுளே, அம்மா கோவப்படுறாங்களே. ம் அப்படியே சொல்லிடுவோம். அது இல்லம்மா, இந்த மலையில எப்படி வெளியே போறதுக்கு? ஆனா போகாமே முடியாதுமா. பவித்ராவோட அப்பா இருக்காங்கல்ல, 10,000 ரூபாய் முந்தானத்தையும் அனுப்பி வச்சாரு. ஆடி மாசம் வருதுல்ல மாப்பிள்ள, மகளுக்கு எதுவும் துணி எடுத்து கொடுங்க, உங்களுக்கும் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதான் போய் எடுத்துட்டு வரலான்னு. ரூபாய் எடுத்துட்டு வரலாம்தாம்மா. அந்த அவர் போட்டிருக்க அக்கௌண்ட் என்னமோ 3 நாள்ல காசு எடுத்துடணுமா, இல்லாட்டா பேங்க் புடிச்சுக்கிடுமா. அது பவித்ரா அக்கௌண்ட், அவளை கூட்டிட்டு போனாதான் எடுக்க முடியும். அதானே பார்த்தேன். இன்னொரு இந்த பேங்க்ல திறந்திருக்கு. மணி 7 ஆக போகுது. இன்னொரு இந்த பேங்க் இருக்கு. நான் போய் காசு எடுத்துக்க. ஐயோ, பேங்க்ல இல்லம்மா, ஏடிஎம்ல. அவளோட ஏடிஎம்ல அவ கை வச்சதானே காசு எடுக்க முடியும். அதுதான். போயிட்டு வரட்டுமாமா? ஓஹோ, இப்ப இப்படி எல்லாம் சட்டம் கொண்டு வந்துட்டாங்களாக்கும். சரி சரி, ஆனா அந்த காசு எடுத்து என் கையில கொடு. அவளுக்கு எதுவும் கொடுக்க வேணாம், சரியா? 10,000 ரூபாடா. ஐயோ கடவுளே, வெளியே கூட்டிட்டு போனா கூட அவ்வளவு ரூபாய் ஆகாது போல இருக்க. ஷோ, 10,000 ரூபாய் என்ன கொடுக்கணும் அம்மாட்ட? சரி, என்ன பண்ண, இப்போ வித்ரா வெளியே கூட்டிட்டு போனா 10,000 ரூபாய் போறதுல தப்பே இல்ல. நமக்கு சந்தோஷம் முக்கியமா பணம் முக்கியமான்னு பார்க்கும்போது கண்டிப்பா சந்தோஷம் தான் முக்கியம். 10,000 ரூபாய் தானே, போனா போகட்டு. சரிம்மா, அந்த 10,000 ரூபாய் காசு உங்க கையிலே கொடுத்துருக்கேன். பவித்ராக்கு தெரியாது அவங்க அப்பா போட்டது. நான் என் அக்கௌண்ட்ல வாங்கி மாத்தி போட்டு உங்களுக்கு கொடுத்துருதேம்மா. சரி சரி, போயிட்டு வாங்க. மழையும் தண்ணியமா இருக்கு, பாத்துட்டு சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. என்ன அப்படி சாப்பாட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு வாங்க. மாவு ஒண்ணும் இல்ல, நாளைக்கு தான் அரைக்க சொல்லணும். சரிம்மா, உங்களுக்கு சாப்பிட்டது வாங்கிட்டு வந்துருதேம்மா. ஐ ஜாலி, நினைச்சது நடந்துட்டு. பவி இன்னும் கிளம்பலையா? நீ உன்ட கிளம்ப சொன்ன. அம்மாட்ட கேட்டேன், அம்மா கூட்டு போயிட்டு வா, அது மட்டும் இல்ல நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நீ கிளம்பிருப்பேன்ல பார்த்தேன். டைம் ஆயிட்டு, சீக்கிரம் கிளம்பு. நீங்க உண்மையா சொல்றீங்க? அத்தை நம்ம ரெண்டு போறதுக்கு சம்மதிச்சிட்டாங்களா? எப்படிங்க அத்தை சம்மதிச்சிட மாட்டாங்களே? ஷோ, சம்மதிச்சிட்டாங்க பவி. ஏன் பவி எப்ப பாரு சந்தேகமாவே கேக்குற? கிளம்பு போ, டைம் ஆச்சு. நீங்க சொல்றீங்கன்னா கிளம்புறேன். ஹாலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க போறீங்க எதுக்கு போறீங்க அப்படின்னு எதுவும் கோவப்பட்டு பேசினாங்க அப்புறம் பாத்துக்கோங்க, நான் நானா இருக்க மாட்டேன். எங்க எனக்கு இன்னும் நம்பிக்கையே வரல. அது எப்படி அத்தை சம்மதிச்சாங்க? நம்ம வெளியே இறங்கி வரும்போது கூட ஒண்ணுமே சொல்லலையே. என்னமோ டவுட்டா இருக்கு. என்ன சொன்னீங்க அத்திட்ட? அது எதுக்கு பவி உனக்கு? அம்மா சம்மதிக்கணும், சம்மதிச்சிட்டாங்களே, வேற என்ன தோணுதுன்னு கேட்டுட்டு வர. சரி, இப்ப எங்க போலாம்? நேரா ஹோட்டல் போலாமா, இல்ல ஐஸ்கிரீம் பார்லர் போலாமா? என்னது, இந்த மலையில ஐஸ்கிரீம் பார்லரா? நான் வரலப்பா. ஹோட்டல் வேணா போனாங்க, நல்லாதான் இருக்கு. மலையிலே நினைஞ்சிட்டு ஜாலியா இருக்கு. இந்த மாதிரி நம்ம போனதே இல்லல. ஆமா பவி, இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எப்பமாதான் கிடைக்கும். ஏன் பவி முகத்தை தூக்கி வச்சுட்டே இருந்த? என்ன மனசே கேட்கல தெரியுமா? ரொம்ப சங்கடமா இருந்து. நீ அது பேசுவேன்னு பார்த்தேன், பேசல. நான் பேசினதுக்கு முகம் கொடுத்தே பேசல. இப்படி எல்லாம் இருக்காத பவி. நம்ம முன்ன மாதிரி சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம், சரியா? அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, இந்த கதையில கேட்டு அந்த கதையில விட்டுட்டு அப்படியே இருந்துக்க, சரியா? ஏங்க, எல்லா விஷயமும் இந்த காலையில கேட்டு அந்த காலையில விட முடியாதுங்க. சில விஷயங்கள் ஒரு மாதிரி பேசும்போது நம்ம கேட்டு இருக்க முடியுமா என்ன? சரி, என்ன சொல்றீங்க இருக்கட்டு. உங்களுக்கே சில விஷயம் தப்புனே தெரியும். எக்ஸாம்பிள், நேத்து மலையில பாத்திரங்களை விட்டு இருந்தேன். அவங்க மழையானாலும் பரவாயில்ல, நீ பாத்திரங்களையும் முடிச்சுட்டு தான் உள்ள வரணும்னு சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஆமா, மழையா இருக்குல்ல, அவ அப்புறமா விளக்குவா, மழை பெய்யுதுலாமான்னு ஏதாவது நீங்க சொல்லிருக்கணும். ஏதாவது சொன்னீங்க இல்ல. சரி, அவங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு கொடையை கொண்டு தர்றீங்க. என்ன நான் சொல்ல, எனக்கு கோவம் வராம பின்ன? ஷோ, சரி விடு பவி, விடு. நம்ம ஜாலியா இருக்கிற நேரம். இப்ப அதை இதையும் பேசி மறுபடியும் சண்டை போடணுமா என்ன? ஏன் பவி, முன்னாடிலாம் என்கிட்ட எவ்வளவு ஆசையா பேசுவேன், இப்ப முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டேங்க. இனிமேல் அப்படிலாம் இருக்காதம்மா. என் மனசே ரொம்ப வருத்தப்பட்டு போச்சு தெரியுமா? முன்னாடி மாதிரி இருக்கணும். முன்னாடி விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், சரியா? கண்ணருகிலே நீ வேண்டுமே, முன்னடியிலும் முன்னருகிலே நான் வேண்டுமே, சொல்ல முடியாத காதலும் சொல்லிலடங்காத நேசமும் என்ன முடியாத ஆசையும் கண்ணில் வத்தில் தோன்றதே, நீதானே அஞ்சாதே நானே
தெரியும்